ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம். நேயர்கள் கேட்கவிருப்பது பன்னிரு திருமுறை அமுதம். இதில் இன்று இடம்பெறுவது 6ஆம் திருமுறை திருநாவுக்கரசர் தேவார பதிகங்கள். விளக்கமளிப்பவர் மு. ராஜரத்னம் அவர்கள். பாடல்களை பாடுபவர் பழனி சிவ ஆறுமுகம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். திருநாவுக்கரசர் திருவாய் மலர்ந்து அருளிய 6ஆம் திருமுறையில் அமைந்துள்ள தேவார பாடல்கள் தாண்டகம் என்னும் பெயருடையவை. தாண்டகம் என்பது தமிழ்ச் செய்யுள் வகையில் ஒரு வகை யாப்பு, எண் சீரால் அமைந்திருப்பது. தாண்டக பதிகங்களை முதலில் பாடியவர் திருநாவுக்கரசர். எனவே அவர் தாண்டக வேந்தர் எனவும் தாண்டக சதுரர் எனவும் போற்றப் பெறுகிறார். நாவுக்கரசர் இயற்றமிழிலும் இசைத்தமிழிலும் வல்லவர். இசைவடிவான இறைவனை நாளும் பூமாலை கொண்டு தமிழ் பாமாலை பாடி பரவிய பெற்றியர். அவருடைய பெருமை பேச அரியது. ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன், திருநாவுக்கு அரசு பெருநாமச் சீர் பரவல் ஒருகின்றேன் என்கின்றார் சேக்கிழார் பெருமான். இத்தகு சிறப்பு பெற்ற திருநாவுக்கரசர் திருத்தாண்டகமாக பாடல்களை பாடி அருளியது நாம் செய்த பெரும் பேறு. இறைவனின் பொருள் சேர் புகழை, தாம் பெற்ற நெடும் பேற்றை விளக்கமாக நமக்குச் சொல்வது அவரின் திருத்தாண்டக பதிகங்கள் தானே. சிற்றம்பலமாகிய புலியூருக்குச் சென்றார் நாவரசர். அவன் அருமை பெருமைகளை பேசினார். நம்மையும் அவ்வாறு பேசச் சொல்கிறார். அப்படி பேசுகின்ற நாளே பிறந்த நாள் என்றும், அவ்வாறு பேசாத நாளெல்லாம் நமக்கு பிறவாத நாள் என்றும் அறிவுறுத்துகிறார். அறியானே, அந்தணரும் சிந்தையானே, அருமறையின் அகத்தானே, அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை, தேனை பாலை திகழ் ஒளியை தேவர்கள்தம் கோனை, மற்றை கரியானை நான்முகனை, கனலை காற்றை கனைகடலை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை, பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே. அறியானே, அந்தணர்தம் சிந்தையானே, அறியானே, அந்தணர்தம் சிந்தையானே, அருமறையின் அகத்தானே, அருமறையின் அகத்தானே, அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனே, தெரியாத தத்துவனே, தேனை பாலை, தெரியாத தத்துவனே, தேனை பாலை, திகழ் ஒளியை தேவர்கள் தங்கோனை, திகழ் ஒளியை தேவர்கள் தங்கோனே, மற்றை கரியானே நான்முகனே, கனலை காற்றே, கரியானே நான்முகனே, கனலை காற்றே, கனைகடலை குலவரையை கலந்து நின்ற, கனைகடலை குலவரையை கலந்து நின்ற, பெரியானை பெரும்பற்ற புலியூரானை, பெரியானை பெரும்பற்ற புலியூரானை, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே. அறியானே, அந்தணர்தம் சிந்தையானே, அருமறையின் அகத்தானே, அணுவையார்க்கும் தெரியாத தத்துவனே, தெரியாத தத்துவனே, தேனை பாலை, திகழ் ஒளியை தேவர்கள் தங்கோனே, திகழ் ஒளியை தேவர்கள் தங்கோனே, மற்றை கரியானை
நான்முகனே கனலை காற்றே கரியானே நான்முகனே கனலை காற்றே கணைகடலை குலவரையில் கலந்து நின்றே கணைகடலை குலவரையை கலந்து நின்றே பெரியானை பெரும்பற்ற புலியூரானே பெரியானை பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அறியானை அந்த நர்தம் சிந்தையானே அறியானை அந்த நர்தம் சிந்தையானே அருமறையின் அகத்தானை அணுவையார்க்கும் அறியானை அந்த நர்தம் சிந்தையானே அருமறையின் அகத்தானை அணுவையார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழ் மொழியை தேவர்கள் தன்கோனை திகழ் மொழியை தேவர்கள் தன்கோனை மற்றை கரியானை நான்முகனை கனலை காற்றே கரியானை நான்முகனை கனலை காற்றே கணைகடலை குளவரையை கலந்து நின்ற கணைகடலை குலவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானே பெரியானை பெரும்பற்ற புலியூரானே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே அறிவதற்கு அரியவன் அந்தணர் மனதில் என்றும் இருப்பவன் அணு போன்றவன் எவர்க்கும் தெரியாத இயல்புடையவன் தேனாய் பாலாய் தித்திப்பவன் ஒளியாய் திகழ்பவன் தேவர்களுக்கு தலைவன் திருமாலாக நான்மோனாக விளங்குபவன் நெருப்பு காற்று ஒலிக்கும் கடல் ஆகியவற்றுள் கலந்து நிற்பவன் பெரும்பற்ற புலியூரான் அவன் பெரியவன் அவனை பேசாத நாட்கள் எல்லாம் பிறவாத நாட்களே என்கிறார் நாவுக்கரசர். இறைவனை அறிவால் அறிய முடியாது, உணரத்தான் முடியும். எனவே அறியானை என்றார். அந்தணர் என்னும் சொல் அறவோர் என்னும் பொருள் உடையது. அந்தணர் என்பது தில்லை மூவாயிரவரை குறித்தது என்பாரும் உளர். இறைவனை அணு என்றது அவனது நுண்மையை குறித்தது. வெறும் தத்துவம் பேசுவாருக்கு அவன் அகப்படான் என்பதால் யாருக்கும் தெரியாத தத்துவன் என்றார். அவன் எங்கும் இருக்கிறான், எதிலும் இருக்கிறான் என்பதை உணர்த்தவே கனலை, காற்றை, கடலை, குலவரையை என்றார் எனலாம். வியாக்கிரபாதர் என்னும் புலிக்கால் முனிவர் வழிபட்ட தலம் புலியூர் எனப்பெற்றது. தில்லை கூத்தப் பெருமான் புலியூரான் எனப் பெற்றான். பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள் என்கிறாரே, ஏன்? பேசும் ஆற்றல் பெற்றது மனித வாய் மட்டுமே. மனித வாயை காட்டிலும் பெரிய வாய் பெற்ற ஆடு மாடுகள் வாயில்லா பிராணிகள். பேசும் வாய் பெற்ற மனிதன் வேண்டாதவற்றை பேசி தன் வாழ்நாளை வீழ்நாளாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அப்படி பேசும் நாட்கள் பிறவாத நாட்கள் ஆகிவிடும். பெரும்பற்ற புலியூரானை பேசி வாழ்நாளை பயனுடையதாய் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பது கருத்து. திருக்காலத்தி தொண்டை நாட்டு திருத்தலம், தேவார மூவரும் பாடிய தலம், பஞ்சபூத தலங்களுள் வாயு தலம், செலந்தி, பாம்பு, யானை முதலியன பூசித்து பேறுபற்ற தலம், அகத்தியர், முசுகுந்த சக்கரவர்த்தி, நக்கீரர் ஆகியோர் வழிபட்ட தலம், கண்ணப்பர் தன் கண் இடந்து அப்பி குடுமித்தேவர் கண்ணில் வடிந்த குருதியை நிற்கச் செய்த சிறப்பு தலம், திருஞான சம்பந்தரும் சுந்தரரும் இத்தலத்தில் இருந்தபடியே திருப்பருப்பதம் முதலான வடதிசை தலங்களை பாடிய பெருமைக்குரிய தலம். இறைவன் பெயர் காலத்திநாதர், குடுமித்தேவர் என்பன. இறைவி பெயர் ஞான பூங்கோதை என்பது. தீர்த்தம் பொன்முகலி ஆறு. திருக்காலத்தில் எழுந்தருளி உள்ள சிவபெருமானை
திருநாவுக்கரசர் பாடி அருளிய இத்திருப்பாட்டு கடவுள் எங்கே இருக்கிறார் என்பாருக்கு விளக்கமாய் விடை கூறுவது போல அமைந்துள்ளது. மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கின் உள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டரி எனத்தகத்தான் இமயவர்தம் சரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பால் செம்பொன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதின் உள்ளான் பொறிப்பிடையான் நெருப்பிடையான் காற்றின் உள்ளான் கணத்தகத்தான் கைலாயத்து உச்சியுள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. மனத்தகத்தான் தனிமேலான் வாக்கினுள்ளான் மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டரு மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டரு இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத் தப்பாலான் இப்பார் செம்பொன் ஏழண்டத்து அப்பாலான் இப்பார் செம்பொன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்துச்சியுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்துச்சியுள்ளான் காலத்தியானனின் கண்ணுளானே கனத்தகத்தான் கைலாயத்துச்சியுள்ளான் காலத்தியானனின் கண்ணுளானே மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தம் சிரத்தின் மேலான் ஏழண்டத்து அப்பாலான் இப்பாற்றம்பொன் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் புனத்தகத்தான் நறுங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்துச்சியுள்ளான் கனத்தகத்தான் கைலாயத்துச்சியுள்ளான் காலத்தியானனின் கண்ணுளானே காலத்தியானனின் கண்ணுளானே மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயாரத் தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவர்தன் சிரத்தின் மேலான் இனத்தகத்தான் இமயவர்தன் சிரத்தின் மேலான் ஏழண்ட தப்பாலான் இப்பாற்றம்பொன் ஏழண்ட தப்பாலான் இப்பாற்றம்பொன் புனத்தகத்தான் அருங்கொன்றை போதினுள்ளான் புனத்தகத்தான் அருங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான் புனத்தகத்தான் அருங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடையான் நெருப்பிடையான் காற்றினுள்ளான்
கனத்தகத்தான் கையிலாயத் துச்சியுள்ளான் கனத்தகத்தான் கையிலாயத் துச்சியுள்ளான் காலத்தியான நின் கண்ணுளானே கனத்தகத்தான் கையிலாயத் துச்சியுள்ளான் காலத்தியான நின் கண்ணுளானே மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமையவர்தன் சிரத்தின் மேலான் ஏழண்ட தப்பானான் இப்பாற்றிம்பொன் குணத்தகத்தான் அருங்கொன்றை போதினுள்ளான் குணத்தகத்தான் அருங்கொன்றை போதினுள்ளான் பொறுப்பிடைய நெருப்பிடையன் காற்றினுள்ளான் பொறுப்பிடைய நெருப்பிடையன் காற்றினுள்ளான் கனத்தகத்தான் கையிலாயத் துச்சியுள்ளான் கனத்தகத்தான் கையிலாயத் துச்சியுள்ளான் காலத்தியான நின் கண்ணுளானே காலத்தியான நின் கண்ணுளானே மனத்தில் இருக்கிறான், தலைக்கு மேல் இருக்கிறான், பேசும் பேச்சில் இருக்கிறான், வாயால் தன் திருவடி புகழ்பாடும் அடியார் கூட்டத்தில் இருக்கிறான், தேவர்கள் தலையில் வணங்குவதற்கு உரியவனாயிருக்கிறான், ஏழு உலகும் அப்பால் இருக்கிறான், புணத்தினுள் இருக்கிறான், நறுமணக் கொன்றை மலரில் இருக்கிறான், மலையில் இருக்கிறான், தீயில் இருக்கிறான், காற்றில் இருக்கிறான், மேகத்தில் இருக்கிறான், கைலாய மலையின் உச்சியில் எழுந்தருளி இருக்கிறான், அவன் திருக்காலத்தியில் கோயில் கொண்டிருக்கிறான், எல்லாவற்றிற்கும் மேலாக அப்பெருமான் என் கண்ணில் இருக்கிறான். இத்திருப்பாடலில் தேவர்கள் வணங்குவதற்கு உரியவனாய் இருக்கும் பெருமான் தன் திருவடியை புகழ்ந்து பாடும் அடியவர் கூட்டத்தில் இருப்பான் என்று நாவரசர் கூறுவதும், ஏழு உலகங்களுக்கு அப்பால் உள்ளவன் இதோ இங்குள்ள புனம், கொன்றை, மலை, நெருப்பு, காற்று, மேகம் ஆகியவற்றிலும் உள்ளான் என்று அவர் கூறுவதும், கைலாய மலையின் உச்சியில் உள்ளவன் திருக்காலத்தி திருத்தலத்தில் கோயில் கொண்டிருக்கிறான் என கூறுவதும், இறைவன் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளான் என்னும் கருத்தை நிலைநாட்டுவது ஆகும். காலத்தியான் என் கண்ணுளானே என்று கூறியது மிகுந்த பொருளுடையது. அவன் என் கண்ணில் இருக்கிறான், அதனால் கண்காணும் இடங்களிலெல்லாம் அவனை நான் காண்கின்றேன் என்கிறார் அப்பரடிகள். இக்கருத்து நினைக்கும் போதெல்லாம் இனிக்கும் கருத்து. திருப்புன்கூர் தேவார மூவராலும் பாடப்பெற்ற திருத்தலம். இந்திரன், சந்திரன், சூரியன், பிரம்மன், பதஞ்சலி, வியாக்கிரவாதர் ஆகியோர் வழிபட்ட தலம். குலப்பரப்பை எண்ணி திருக்கோவிலுக்குள் செல்லாது வெளியே நின்று பெருமானை வழிபட நினைந்தார் திருநாளை போவார். அதற்கு தடையாக நந்தி குறுக்கே நின்றது. சிவபெருமான் ஆணையால் நந்தி சற்றே விலகியிருக்க திருநாளை போவார் வழிபட்ட தலம் இது. இறைவன் சிவலோகநாதன் என்னும் திருப்பெயரிலும் இறைவி சொக்க நாயகி என்னும் திருப்பெயரிலும் எழுந்து அருளுள்ள தலம் இது. இங்குள்ள கணபதி தீர்த்தம் விநாயகப் பெருமான் துணையால் திருநாளை போவார் வெட்டியது என்பர். அருகில் உள்ள திருத்தலம் திருநீடூர். ஒரே தாண்டகத்தில் இருதலத்தும் எழுந்து அருளிய உள்ள பெருமானை நினைந்து மனம் கசிந்து பாடியுள்ளார் நாவுக்கரசர். கலைஞானம் கல்லாமே கற்பித்தானை, கடுநரகம் சாராமே காப்பான் தன்னை, பலவாய வேடங்கள் தானேயாகி பணிவார்கட்கு அங்கங்கே பற்றானானை, சிலையால் புறமரித்த தீயாடியை திருப்பூன்கூர் மேவிய சிவலோகனே, நிலையார் மணிமாட நீடூரானே, நீதனேன் என்னே நான் நினையாவாரே. கலைஞானம் கல்லாமே கற்பித்தானே, கலைஞானம் கல்லாமே கற்பித்தானே, கடுநரகம் சாராமே காப்பான் தன்னை, கலைஞானம் கல்லாமே கற்பித்தானே, கடுநரகம் சாராமே காப்பான் தன்னை, பலவாய வேடங்கள் தானேயாகி
பலவாய வேடங்கள் தானேயாகி பணிவார்கட்கு அங்கங்கே பற்றானானே. பலவாய வேடங்கள் தானேயாகி பணிவார்கட்கங்கங்கே பற்றானானே. கிளையார் புறமெரித்த தீயாடியை கிளையார் புறமெரித்த தீயாடியை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனே. கிளையார் புறமெரித்த தீயாடியை திருப்புன்கூர் மேறிய சிவலோகனே. நிலையார் மணிமாட நீடூரானே. நிலையார் மணிமாட நீடூரானே. நீதனேன் என்னே நான் நிலையாவாரே. கலைஞானம் கல்லாமே கற்பித்தானே. கடுநரகம் சாராமே காப்பான் தன்னை. கலைஞானம் கல்லாமே கற்பித்தானே. கடுநரகம் சாராமே காப்பான் தன்னை. பலவாய வேடங்கள் தானேயாகி பலவாய வேடங்கள் தானேயாகி பணிவார்கட்கு அங்கங்கே பற்றானானே. பலவாய வேடங்கள் தானேயாகி பணிவார்கட்கு அங்கங்கே பற்றானானே. கிளையார் புறமெரித்த தீயாடியை கிளையார் புறமெரித்த தீயாடியை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனே. கிளையார் புறமெரித்த தீயாடியை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனே. நிலையார் மணிமாட நீடூரானே. நீதனேன் என்னே நான் நிலையாவாரே. தன் அடியவர்களுக்கு தானே குருவாகி கலைகளெல்லாம் கற்பித்தவர். தன் அடியார்கள் கொடிய நரகத் துன்பத்துள் அழுந்தாமல் காப்பவர். தன்னை பணிந்து வழிபடுவாருக்கு அவரவர் விரும்பும் வடிவில் எழுந்து அருளி அருள் புரிபவர். முப்புறங்களை எரித்துச் சாம்பலாக்கியவர். திருப்புன்கூரில் மேவும் சிவலோகநாதர். அவர் என்றும் நிலைத்திருக்கும் திருநீடூரில் கோயில் கொண்டிருக்கும் பெருமான் ஆவர். அப்பெருமானை நினைந்து போற்றி வழிபாடாது நான் எழுந்தவன் ஆகிவிட்டேனே என்கிறார் நாவுக்கரசர். சிவபெருமான் தன் அடியவருக்கு தானே குருவாகி கல்லாத கல்வியெல்லாம் கற்பிப்பார் என்பதனை கலைஞானம் கல்லாமே கற்பித்தான் என்னும் தொடரால் சுட்டுகிறார். யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்தது என்னும் அருணகிரி பெருமானின் அமுத வாக்காலும் இதை அறியலாம். தன் அடியார்கள் கொடிய நரகத்துந்து அழுந்தாமல் காப்பான் என்னும் நாவுக்கரசரின் கருத்து தருமனார் தமறு செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான் புலியூர் சிற்றம்பலத்து எம் பெருமானார் என சுந்தரரால் வழிமொழிய பெற்றமை காண்க. பல்வேறு வடிவங்களில் தோன்றி அருள் செய்யும் இறைவன் உண்மையில் ஒருவனே. அடியார்கள் விருப்பத்தை நிறைவேற்றவே பல்வேறு வடிவங்களில் தோன்றுகிறான். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார்தாம் வருவார் என்று சிவஞான சித்தியார் செப்பியதும் சிந்திக்கத்தக்கது. நீடூர் பெருமானே நினையாது இருந்துவிட்டேனே என்பது நாவரசரின் ஏக்கத்தின் வெளிப்பாடு. அதை தெரிவிப்பது இத்திருப்பாட்டு. திருநல்லூர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் இருவர் பாடிய திருத்தலம். கோச்சங்கட் சோழன் கட்டிய 7 நிலை மாடக் கோயில்களுள் ஒன்று. திருநாவுக்கு அரசருக்கு சிவபெருமான் திருவடி சூட்டி தீட்சை அளித்த தலம்.
தென்கைலாயம் என்று போற்றப்பெறும் தலம். திருநாவுக்கரசர் திருச்சத்திமுற்றம் என்னும் தலத்தில் எழுந்து அருளியுள்ள சிவக்கொழுந்தை வழிபட்ட போது தனக்கு திருவடி தீட்சை செய்து அருளுமாறு வேண்டினார். அப்போது சிவபெருமானும் திருநல்லூருக்கு வா என்று அழைத்து அங்கே திருவடி தீட்சை செய்து அருளினார். அந்த நிலையில் அப்பரடிகள் பாடிய பாடல் இது. நினைந்தோருகும் அடியாரை நைய வைத்தார், நெல்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார், சினந்திருகு களிற்றுருவை போர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார், சிறந்து வானோர் இனந்துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய் பில்கி நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார், நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே. நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். இனந்திருகு களிற்றுருவை போர்வை வைத்தார், சினந்திருகு களிற்றுருவை போர்வை வைத்தார். செழுமதியின் தளிர் வைத்தார் சினந்துவானோர், செழுமதியின் தளிர் வைத்தார் சினந்துவானோர். இனந்துருவி மணிமகுட தேரத்துற்று, இனந்துருவி மணிமகுட தேரத்துற்று. இனமலர்கள் போத விழுந்து மதுவாய் பில்கி, இனமலர்கள் போத விழுந்து மதுவாய் பில்கி. நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார், நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லூரெம் பெருமானார் நல்லவாறே, நல்லூரெம் பெருமானார் நல்லவாறே. இதுவரை பன்னிரு திருமுறை அமுதம் கேட்டீர்கள். இதில் இன்று இடம்பெற்றது 6ஆம் திருமுறை திருநாவுக்கரசர் தேவார பதிகங்கள். விளக்கமளிப்பவர் மு. ராஜரத்னம் அவர்கள். பாடல்களை பாடியவர் பழனி சிவ ஆறுமுகம் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு பல்லடம் ஆர். ரவி அவர்கள். இந்நிகழ்ச்சி மதுரை வானொலி களஞ்சிய திட்ட படைப்பு.